வந்து 5 எக்ஸர்சைஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட் எக்ஸர்சைஸ் வந்து பிளாகை வந்து எப்படி க்ரியேட் பண்ணது தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ரோமில் வந்து பிளாகர் அப்படின்றத வந்து டைப் பண்ணிவிட்டு blogger.com அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்தோ பார்த்தீங்களா, இதுதான் வந்து க்ரியேட் பண்ண என்னுடைய இது பிளாக். டைட்டில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்வீஸ். அதில் வந்து ஒவ்வொரு சர்வீஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பேன். அதோ வந்து வாட் ஆர் டிஜிட்டல் சர்வீசஸ்னு கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அதோடைய அது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய டிஜிட்டல் சர்வீஸ் என்னெல்லாம், இபி பாஸ்போர்ட்டு, அப்புறம் பர்த் டெட்டு கம்யூனிட்டி அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோடது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி யூபிஐ ட்ரான்சாக்ஷன், நெட் பேங்கிங் இந்த மாதிரி இது. எஜுகேஷனல் டிஜிட்டல் சர்வீசஸை பற்றி போட்டிருக்கேன். ஜூமு, கூகுள் மீட்டு, அப்புறம் என்பிடிஎல் கோர்சஸ் இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம்ஸ் டெஸ்ட் எல்லாம். அப்புறம் ஹெல்த் கேரு, டிஜிட்டல் ஹெல்த் அந்த மாதிரி இதெல்லாம். அப்புறம் காமர்ஸு, என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி அமேசான், ஸ்விக்கி இந்த மாதிரி காமர்ஸ் பற்றியானது. இந்த மாதிரி அப்புறம் அதோட பெனிஃபிஷியல்ஸு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுதான் நான் வந்து க்ரியேட் பண்ண பிளாக். அடுத்த எக்ஸசைஸ் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணுறது. இப்போ வந்து நான் ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற அந்த காமர்ஸில் நான் போயிருக்கேன். போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற இந்த இதை வந்து கிளிக் பண்ணணும், வெப்சைட்டை. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வாங்க முடியும் அப்படின்றது காட்டுவாங்க. அதில் நாம் ஒன்று சூஸ் பண்ணோம். இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் சூஸ் பண்ணுறேன். நான் வந்து விவோ T4X 5G அப்படின்ற ஃபோன். இது வந்து 15,499 ருபீஸ் தான். அப்புறம் 6GB ரேம் உள்ளது. இந்த ஃபோனை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்றேங்க. ஸோ நான் வந்து பை நவுன்றதை ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நேமு, அப்புறம் ஃபோன் நம்பர், அப்புறம் நம்மளுடைய அட்ரஸ்ஸு, லேண்ட்மார்க்கு, லொக்காலிட்டி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. நான் வந்து என்னென்னா இது என்னுடைய நேமு, அப்புறம் ஃபோன் நம்பர், அப்புறம் என்னுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணேன். அப்புறம் அமௌண்ட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் சேவ் அண்ட் டெலிவர் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. அப்புறம் இது கண்டினியூன்ற ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேமெண்ட் மோடு வந்துடும். பேமெண்ட் மோடு வந்ததுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணோமா இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நெட் பேங்கிங்கா இல்லை யூபிஐயா கிரெடிட் கார்டு அந்த மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கு. அதோட ஆன்லைன் பர்ச்சேசிங் வந்து அடுத்து தேர்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து ரயில்வே டிக்கெட் புக்கிங். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு ரெண்டும் கொடுத்துட்டு அப்புறம் கேப்சா கொடுத்து சைன்இன் பண்ணிடணும். க்ரோமில் போய் ஐஆர்சிடிசியில் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் புக் டிக்கெட், அதில் வந்து நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம், அப்புறம் என்ன கோட்டா வேணும், ஜென்ரலாக தக்காலா, அப்புறம் ஸ்லீப்பர் வேணுமா, ஏசி வேணுமா, அப்புறம் என்றைக்கு போகணும், டேட் எல்லாமே வந்து கொடுத்துடணும். நான் வந்து திருச்சிராப்பள்ளி டு ட்ரிவாண்ட்ரம் போகலான்னு இருக்கேன். கோட்டா வந்து ஜென்ரல், ஸ்லீப்பரு, அப்புறம் டேட்டு. அதுக்கப்புறம் ஈஸி புக்கிங் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். அது கொடுத்ததுக்கப்புறம் எந்த ட்ரெயின் எல்லாம் அன்றைக்கி போகும், நான் சொல்கிற டெஸ்டினேஷனுக்கு அப்படின்னு வரும். அதில் வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது, அனந்தபுரி அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து இதில் வந்து அதான் WL வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து நான் கொடுக்க போகிறேன். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னுடைய பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கொடுக்குறேன். என் நேமு, ஏஜ், நான் என்ன சிட்டிசன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும். அப்புறம் என்னுடைய ஃபோன் நம்பர், அப்புறம் பேமெண்ட் வந்து எப்படி யூபிஐ இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு கொடுத்து அப்புறம் கண்டினியூ கொடுத்துடணும். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயினோட டீட்டெயில்ஸு, அமௌண்ட் எவ்வளோ, அப்புறம் கேப்சா என்ட்ரு பண்ணி கொடுக்குற ஆப்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பேமெண்ட் மோட் வந்துடும். அதில் வந்து நம்மளோட கார்டு இருந்தால் கார்டை வந்து கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பேன் புக் கொடுத்தோன்னா நம்ம பே பண்ணிடலாம். நமக்கு வந்து இதாயிடும், டிக்கெட் புக்கிங் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து வெப்சைட் க்ரியேஷன். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கூகுள் சைட்டுக்கு போகணும். கூகுள் சைட்டில் போனதுக்கப்புறம் கூகுள் சைட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து க்ரியேட் பண்ண வெப்சைட்டை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே நான் வந்து க்ரியேட் பண்ண வெப்சைட்டை வந்து பார்க்க முடியும். இதுதான் நிசான் சன்னி அப்படின்னு கொடுத்து நிசான் சன்னின்ற கார் பற்றி அதோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வெப்சைட்டில். அப்புறம் அதோட கீ டீட்டெயில்ஸ், அதான் ஃபீச்சர்ஸு, ஸ்பெசிஃபிகேஷன், இன்ஜினு,
4 சிலிண்டர் என்ஜின், அப்புறம் 1.8 லிட்டர் பெட்ரோலு, அப்புறம் டீசலுக்கும் அதே தான். அப்புறம் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் மைலேஜ் எந்த அளவுக்கு கொடுக்கும், அப்புறம் சீட்டிங் கெப்பாசிட்டி, டைமென்ஷனு, வீல் பேஸு, பூட் ஸ்பேஸு, சேஃப்டி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதுதான் என்னுடைய வெப்சைட் நான் வந்து கிரியேட் பண்ணது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து பேமெண்ட் பண்ணுறது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்னு குரோமில் டைப் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த லிங்க் வந்துடும், இபி லிங்க் அப்படின்றது. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் இந்த யூசர் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்டு, அப்புறம் என்டர் த டெக்ஸ்ட், அதான் கேப்சா வந்து கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லாகின்க்கு போயிடணும். அது கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர் நம்பரு, அப்புறம் கஸ்டமர் நேம், ஒரு அட்ரஸ்ஸு, பில் அமௌண்ட்டு, அப்புறம் டியூ டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் நேம் ஆனந்தி அப்படின்றத கொடுத்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு பே பில்லுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். அது கொடுத்ததுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் பே பண்ண வேண்டிய இது காமிக்கும். அதில் சப்மிட் டு பே அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பேமெண்ட்டோடைய கேட்வே வந்துடும். அதில் வந்து எப்படி நெட் பேங்கிங்கா இல்லை யூபிஐயா இல்லை பேமெண்ட் அப்படின்றது. ஸோ அதில் வந்து யூபிஐ அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண போகிறேன். யூபிஐ கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர் நேமு, நம்பரு, பேங்க்கு, பில் அமௌண்ட்டு, பேங்கிங் சார்ஜஸ்லாம் வந்து அப்புறம் ஸ்கேன் கியூஆர் கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணால் அவ்வளோதான், அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த 5 எக்ஸசைஸ் நம்ம பார்த்தது.